பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 71 அதிகாரம் 1 வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். என கண்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அநேக நேரத்தில் என்னிடத்தில் ஜெபிக்க வருகிறவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஐயா, நான் இயேசுவை தான் நம்புகிறேன், நான் அவரை தான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிற இந்த காரியத்தில் நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். சங்கீதம் 25:2 வாசிக்கும் பொழுது, என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதையும். சங்கீதம் 31:1 வாசிக்கும் போது, கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் தேவனே என்று கூப்பிடுகிறார், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். உம்மை நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு முன்பாக இருக்கிற சத்துருவருடைய கையிலிருந்து என்னை விடுவியும். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையெல்லாம் சொல்லுவேன், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். வேதத்தை கவனிக்கும் போது 2 ராஜாக்கள் 18 அதிகாரம் 5 வசனத்தில் எசேக்கியா ராஜா இஸ்ரவேலின் ராஜாவாக தன்னுடைய 25 வயதில் எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அரசாண்ட நாட்களில் என்ன செய்தானான் தெரியுமா? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனை போல ஒருத்தரும் இருக்கல. கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கை. அவன் அரசாளுவதற்கு அவன் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்தான். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை, கர்த்தரையே சார்ந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவனால் அனுகூலம் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு அனுகூலமாய் இருந்தது.
எல்லா காரியத்திலையும் அனுகூலத்தை பெற்றுக்கொண்டான். இந்த காலவேளையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை சார்ந்து கொள்ளும்போது அந்த காரியத்தில் தேவனிடத்திலிருந்து அனுகூலத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த காலவேளையில் உம்மை சார்ந்திருக்கிற நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அனுகூலம் உண்டாகட்டும். செய்கிற காரியங்களில், அவர்கள் பயணிக்கிற பாதையில் அனுகூலத்தை கர்த்தர் உண்டாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.